இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தி ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி பை மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்ட்னு சொன்னோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்ம லாஸ்ட்டு செம்மில் படித்த த டவர் பீச் அப்படின்ற போயம் தான். ஸோ அந்த டவர் பீச் போயம் வந்து டவர் பீச்சையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், அதோட அழகையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்டைரக்டாக பார்த்தோன்னா மனுஷங்க மனசில் இருந்து என்ன சொல்கிறது, கரைஞ்சி போகக்கூடிய அந்த மத நம்பிக்கை, அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டவர் பீச் தான் மேத்யூ அர்னால்டோடைய போயமாக நமக்கு லாஸ்ட் செம்மில் வந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஹியூமனிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே மேத்யூ அர்னால்டோடைய தி ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவை தான் எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ மேத்யூ அர்னால்ட் வந்து ஒரு விக்டோரியன் பீரியடில் இருந்த ஒரு போய்ட். ஸோ எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் தேவைன்னா, பிகாஸ் யூ ஹாவ் டு நோ எதனால ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆல் தீஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டும் சொசைட்டியில் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ வாட் ஹீ ஃபெல்ட் வாஸ், மக்கள் வந்து தங்களுடைய ஒரிஜினாலிட்டி, தங்களோட ஸ்லோவான லைஃப்பை, தங்களுடைய பீஸை வந்து லூஸ் பண்ணிகிட்டே வராங்க பிகாஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், பிகாஸ் ஆஃப் ஆல் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து ஹீ ரோட் அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ரிலேட்டிங் இட். ஸோ டவர் பீச்சுமே வந்து மக்கள் மனசில் இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தீமில் போகிற ஒரு போயம் தான். அண்ட் கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படிங்கிறது அவருடைய ஃபேமஸான ஒர்க். ஸோ கல்ச்சருக்கும் லிட்ரேச்சருக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷனை பற்றி பேசக்கூடியது. அண்ட் ஸ்காலர் ஜிப்சின்ற ஒர்க் கூட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அவர் எழுதினது. ஸோ இந்த மாதிரி வந்து இவர் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசமில் நிறையா விஷயம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ படிக்க போகிற த ஸ்டடி ஆஃப் போயட்ரி ஒன்று, எஸ்ஸேஸ் இன் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த ப்ரெசன்ட் டைம் அப்படின்னும் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்காக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 3 ஒர்க் எழுதியிருக்காரு. நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி. ஸ்டடி ஆஃப் போய்ட்ரியில் வந்து மேத்யூ அர்னால்ட் வந்து ஒரு போயமை எப்படி ஜட்ஜ் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், ஆசஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கீ டேக்அவேஸ் மாதிரி பார்க்கலாமே, பிகாஸ் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி அப்படிங்கிறதுல வந்து 4 மெயின் டேக்அவேஸ் இருக்குது, 4 மெயினான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ அர்னால்ட் வந்து போய்ட்ரியை வந்து ஒரு கைடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? போய்ட்ரி வந்து வாழ்க்கைக்கு ஒரு கைடாக, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்ல வர்றது. செகண்ட் ஒன் என்னென்னா, டச் ஸ்டோன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னென்னா, ஹை சீரியஸ்னஸ் பற்றி அவர் பேசுகிறாரு, தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் போய்ட்ரி வேல்யூவேஷன் அப்படிங்கிறது டைப் 4, அதாவது ஃபோர்த் பாயிண்ட். ஓகேவா? இந்த 4 விஷயங்களை பற்றி தான் இன் டீட்டெயில் மேத்யூ அர்னால்ட் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரிட்டிசிசம் டாபிக் தான் இது. ஸோ நம்ம வந்து இந்த 4 டாப்பிக்கும் தான் இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து போய்ட்ரி ஆஸ் அ கைட் அப்படின்னு சொல்லும் போது பேர்லேயே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ போய்ட்ரி ஆஸ் அ கைட் அப்படின்னும் போது ஒரு போய்ட்ரியை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு கைடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து போய்ட்ரியை எப்போ ஒரு கைடாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அது நம்மளோட லைஃபுக்கு வந்து நிம்மதியையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுக்கும். நம்ம லைஃப்பில் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது நம்ம தனியாக இல்லைங்கிற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம மட்டும் இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்க்கு போகலை, நிறையா பேர் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். நமக்கு வந்து மாரல் லெசன்ஸ், அதாவது இந்த என்ன சொல்கிறது, எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். போய்ட்ரியை நம்ம லைஃப்க்கு கைடாக எடுத்துக்கிட்டோன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளை டீப்பரான திங்கிங்குள்ளே என்கரேஜ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ லைஃபு, சொசைட்டி, நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டீப்பரான லெவலில் யோசிக்க வந்து போய்ட்ரி வந்து நம்மளை தூண்டும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ஒப்பீனியன் அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து போய்ட்ரி வந்து நமக்கு கொடுக்கும். பிகாஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் நம்ம போயம் படிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் ஆத்தர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து போயமில் இருக்கிறதுனால மற்றவங்களை பற்றின கிரிட்டிக்கலான திங்கிங்கை நமக்கு போய்ட்ரி தூண்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து போய்ட்ரி ஆஸ் அ கைடில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட். என்ன? கம்ஃபர்ட் கொடுக்குது போயம், மாரல் லெசன்ஸ் ஆஃபர் பண்ணுது, அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை பேசிஸாக வச்சு யூ ஹாவ் டு ரைட் போய்ட்ரி ஆஸ் அ கைட்.
நெக்ஸ்ட்டு என்னென்னா த டச்ஸ்டோன் மெத்தட். டச்ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மெத்தட். எதுக்கு? போய்ட்ரியை எவாலுவேட் பண்ணுறதுக்கு. போய்ட்ரி வந்து என்ன சொல்கிறது, பெட்டராக இருக்கா நல்லா இருக்கான்னு அவர் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த டச்ஸ்டோன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆஃப் போயமை வந்து எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாண்டர்டை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள், பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயமை நான் படிக்கிறேன், ஓகேவா, எனக்கு இதெல்லாம் வந்து இது எனக்கு பிடிக்கல, இது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி என்னோடய பர்சனலான ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து அதோட டோனு, அதோட வேர்ட்ஸு, அதோட டிக்ஷன், அது கொடுக்கக்கூடிய அர்த்தம், அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கை வந்து ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுருங்க. ஓகேவா? ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாண்டர்ட். எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட்னால் என்ன? எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட்னா கிளாசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது கிரேட்டான போயட்ஸ் எழுதின ஒர்க் இருக்கு இல்லையா, அதுதான் எஸ்டாப்ளிஷ்டு ஒர்க். அந்த எஸ்டாப்ளிஷ்டு ஒர்க்கை ஸ்டாண்டர்டாக வச்சு ஒரு போயமையோ ஒரு ஒர்க்கையோ கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுருங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறது தெரியுமா? பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் வந்து லைக் வி லவ் மோமோஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி மோமோனா என்னடா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் எல்லோரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், இஃப் இட் இஸ் ஃபுட், இஃப் இட் இஸ் லைக் ட்ரெண்ட் ஆஃப் க்ளாத்ஸ், மேக்கப், ஹேர், லிட்ரரி ட்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டுமே, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு லிட்ரரி ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ தட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் கிளாசிக்கான ஒர்க்ஸ். நம்ம கிளாசிக்னால் என்னென்னு போன செம்மில் படித்தோம். கிளாசிக் அப்படின்னா என்ன? தட் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? காலங்கள் தாண்டியும் அந்த ஒர்க்கோடைய கிரேட்னஸ் வந்து மறையாமல் இருக்கிறது தான் கிளாசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி கிளாசிக் ஒர்க்கை வச்சு கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு சே திஸ். பிகாஸ் நம்ம நிறையா பர்சனல் கிரிட்டிசிசம் பார்க்குறோம், அவங்களோட பர்சனல் பயஸை வச்சு ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயமான ஒரு அப்ரோச் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? இதுதான் டச்ஸ்டோன் மெத்தட். அவர் அதில் 3 விஷயங்களை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது போயம் ஒன்று வருதுன்னா அதை வந்து கிளாசிக்கோட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஏற்கனவே இருக்கக்கூடிய மாஸ்டர் பீஸை தான் தகுதின்னு வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல போயம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கம்பேரிசனாக வந்து ஒரு புது போயம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஒரு கிளாசிக்கான போயமை அதுக்கு கம்பேரிசனாக வச்சுட்டு அந்த போயமை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன லேக் வருது, இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்றத கம்பேரிசன் வச்சு கிளாசிக் வச்சு பண்ணுங்கள். செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, கிளாசிக்கை ஸ்டாண்டர்டாக வைக்க சொல்கிறார். ஓகேவா? அவர் கிளாசிக்ஸ்ன்னு யாரை சொல்கிறாரு, கிளாசிக் போயம்ஸ்னு யார் சொல்கிறாருன்னா, ஹோமர் எழுதின போயம்ஸ், ஷேக்ஸ்பியர், மில்டன், டான்டே இவங்களெல்லாம் சொல்கிறார். இவங்க தான் வந்து கிளாசிக் ஒர்க் எழுதினவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஸ்டாண்டர்டாக வைங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட், இது மாதிரி தான் ஒரு போயம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அப்போ வந்து எமோஷ்னல் டெப்த்து, மாரல் சீரியஸ்னஸ், அந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஒர்க்கில் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கிளாசிக்கோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், ஒரு போயமோட எமோஷ்னல் டெப்த்னா உங்களுக்கு புரியுதில்ல, எவ்வளோ எமோஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த டெப்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த போயம் படிக்கும்போது. ஒரு மாரல் சீரியஸ்னஸ் என்ன இருக்குது அந்த போயமில், இன்னொன்று வந்து அது எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு கிளாசிக்கை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இவர் சொல்கிறாரு. டச்ஸ்டோன் மெத்தடில் என்ன சொல்கிறாரு? கிளாசிக்கை கம்பேர் பண்ணுங்க, கிளாசிக்கை ஸ்டாண்டர்ட் ஆக்குங்க. ஓகேவா? ஸோ கிளாசிக்கை வச்சு ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுருங்க. இதுதான் டச்ஸ்டோன் மெத்தட். தேர்ட் ஒன் வந்து ஹை சீரியஸ்னஸ். நிறைய பேர் வந்து poetry is written for pleasure is the part of poetry, pleasure is essential for poetry, delight தான் போய்ட்ரியோட ப்ரைமான தீமே, டீச் பண்ணுறது தான் போய்ட்ரியோட ப்ரைமான தீம்னு சொல்லி எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். பட் மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சீரியஸ்னஸ் இருக்கணுமா போய்ட்ரியில், சும்மா விளையாட்டுத்தனமாக நக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் போய்ட்ரின்றது ஒரு ஹை சீரியஸ்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கணுமா. இது வந்து ஒரு சாதாரண போயமையும் கிரேட்டான போயமுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசத்தை கொடுக்கறது வந்து இந்த ஹை சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு ஹை சீரியஸாக இருக்கக்கூடிய போயம் வந்து இம்பார்ட்டண்டான தீம்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். லைக் லவ், டெத்து,
லைஃபு, நேச்சர் இந்த மாதிரியான காமனான தீம்ஸை தான் ப்ரெசென்ட் பண்ணும். பிகாஸ் மக்கள் வந்து அதை அதிகமாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அதனால். அண்ட் ஒரு ஹை சீரியஸ்னஸ் இருக்க போயமில் ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் இருக்கணும். அந்த லாங்குவேஜை வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக பிக் பண்ணியிருப்பார் அந்த போயட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அதாவது நிறைய இப்போ ஹாப்பிங்கிறதுக்கே நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து எந்த வேர்டு அந்த இடத்துல போட்டால் அது அழகாக இருக்கும்னு கேர்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ கேர்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம படிக்கும் போதே நமக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஏஸ்தெட்டிக்கலி ப்ளீஸிங்காக இருக்கும் அது கேட்குறதுக்கே. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வேர்டை படிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனும் அந்த விவிடான இமேஜரியும், அதாவது அதை நம்மளே வந்து அந்த தாட், அந்த இமேஜ் வந்து நம்ம மைண்டில் அப்பியர் ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப்பான தாட்டும் இன்சைட்டும் கொடுக்கணுமா. ஓகேவா? ஸோ ஒரு டீப்பான தாட்டும் இன்சைட்டும் அந்த படிக்கும் போது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹை சீரியஸ்னஸ்னு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த தேர்ட் மெயின் பாயிண்ட். இந்த ஹை சீரியஸ்னஸ் ஒரு போயம்க்கு இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹை சீரியஸ்னஸ் தான் கிரேட்டான போயம்க்கும் ஒரு மொக்க போயம்க்கும் ஒரு கிரேட் போயம்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ட் இம்பார்ட்டண்டான தீம்ஸ் தான் அது டீல் பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த லாங்குவேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கிராஃப்ட் ஆகிருக்கும், கேட்கவே ப்ளீஸிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து சீரியஸான ஒரு எமோஷனையும் ஒரு இமேஜரியும் இருக்கணும் அதை படிக்கும் பொழுது அப்படி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டீப்பான ஒரு இன்சைட்டையும் ஒரு டீப்பான தாட்ஸையும் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய அந்த இதையும் வந்து அந்த போயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஹை சீரியஸ்னஸ்குள்ளே அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் போயட்ரி இவாலுவேஷன். ஒரு போயமை எந்தெந்த விதத்தில் இவாலுவேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரியல் எஸ்டிமேட். இந்த ரியல் எஸ்டிமேட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைப், அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயமை வந்து அதோட ஆக்சுவலான மெரிட், அதாவது அந்த போயமை ஒரு போயமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸு, ஸ்ட்ரக்சரு, டிக்ஷனு, ரைமு, அந்த மாதிரி வந்து அந்த போயமை ஒரு ஆஸ் அ ஒர்க்காக அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதை படிக்கும்பொழுது நமக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குது, அதில் எமோஷ்னல் அப்பீல் என்ன இருக்குது, அந்த டிக்ஷன் எப்படி இருக்குது, அந்த வொக்காபுலரி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து அந்த போயமை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மெரிட்டாக மட்டுமே பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டச் ஸ்டோன் மெத்தட் மாதிரி. ஓகே, டச் ஸ்டோன் மெத்தடுன்றது கிளாசிக்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. பட் ஒரு போயமை வந்து அந்த போயம்னா இருக்கக்கூடிய ஒரு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் எஸ்டிமேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட்னா இந்த போயமை எந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் எழுதுனாங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் நம்ம அந்த போயமை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னது இதுதான். இந்த டவர் பீச்சுன்ற போயமும் அப்படி தான். ஸோ அந்த டைமில் வந்து மக்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை, இந்த டார்வினோடைய இந்த டார்வினோட அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் இருந்துச்சு இல்லையா, மனுஷங்க எல்லாருமே வந்து குரங்குல இருந்து தான் வந்தாங்கன்றது வரும்பொழுது மக்கள் எல்லாமே கடவுள் நம்பிக்கையை இழந்தாங்க அந்த டைமில் நிறையா. ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மக்களுடைய ஃபெய்த்தை வச்சு தான் இந்த டவர் பீச் போயமை எழுதுனாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே தெரியாமல் நம்ம இதை படித்தோன்னா நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியுமா? ரிலேட் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணுங்கன்னு செகண்ட் எஸ்டிமேட்டாக சொல்கிறாரு. தேர்ட் எஸ்டிமேட்னா பர்சனல் எஸ்டிமேட். இதில் உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் லைக்ஸை வச்சு ஒரு போயமை எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். 3 வகையாக ஒரு போயமை இவாலுவேட் பண்ணலாம். ஒன்று ரியல் எஸ்டிமேட், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட், இன்னொன்று பர்சனல் எஸ்டிமேட். ஆனால் நான் அட்வொகேட் பண்ணக்கூடிய விஷயம், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது வந்து ரியல் எஸ்டிமேட் தான் அப்படின்னு வந்து மேத்யூ ஆர்னால்ட் சொல்கிறார். அண்ட் இதுதான் வந்து 4 கீ பாயிண்ட்ஸ் அவர் வந்து த ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரியில் சொல்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் கிளாசிக்ஸ்ன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஹோமர் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஒடிசி, இலியாட் இந்த போயம்லாம் வந்து எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பரான எமோஷன்ஸும் யூனிவர்சல் தீம்ஸும் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ அதனால் ஹோமர் வந்து ஒரு கிளாசிசிஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் தெரியும். ஷேக்ஸ்பியரோட சோனட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஷேக்ஸ்பியரை வந்து என்ன சொல்கிறாருன்னா மாஸ்டர் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் இன்சைட் அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. பிகாஸ் அவரோட சோனட்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி வந்து நிறையா சொல்லியிருக்கிறதுனால
நெக்ஸ்ட்டு டான்டேயோட டிவைன் காமெடி. டான்டேன்றது ஒரு இட்டாலியன் போயட். இவர் எழுதின அந்த டிவைன் காமெடியை பற்றி சொல்கிறாரு. ஸோ தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் யூனிவர்சல் தீம்ஸையும் பிளெண்ட் பண்ணி சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு அர்னால்ட் ஃபீல் பண்ணுறாரு. மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் மாரல் சீரியஸ்னஸும் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 4 ஒர்க்கையும் தான் கிளாசிக் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த கிளாசிக்கை ஸ்டாண்டர்டாக வச்சு தான் மற்ற ஒர்க்கை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டச்ஸ்டோன் மெத்தட்னு கேட்டால் நீங்கள் எழுதும் போது இந்த கிளாசிக்ஸை இவங்க என்னென்ன ஒர்க் எழுதுனாங்க, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு தான் இதை நீங்கள் எழுதணும். அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேத்யூ அர்னால்டு சொன்ன இந்த டச்ஸ்டோன் மெத்தட்னால என்னென்ன இம்பேக்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாண்டர்டை வச்சு ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க, பர்சனல் ப்ரிஃபரன்ஸை விட்டுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரரி அனாலிசிஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. மாடர்ன் லிட்ரரி அனாலிசிஸ்னால் என்னென்னா, அவங்க எந்த காலத்தில் எந்த ட்ரெண்டில் இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த போயமை ஆஸ் அ கண்டென்ட்டாக மட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் மாடர்ன் லிட்ரரி அனாலிசிஸ். இது வந்து இந்த டச்ஸ்டோன் மெத்தடுக்கு அப்புறம் தான் வந்து இது ஃபேமஸ் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சுவல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சரு, தீமு இதை வச்சு வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டச்ஸ்டோன் மெத்தடோட ஒரு இம்பேக்டாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கல்ச்சரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அர்னால்ட் சொல்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் போது அவங்க என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க, அங்கே வந்து என்ன பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டீப்பரான கனெக்ஷன் நமக்கு வந்து உண்டாகும். ஓகேவா? எனக்கு அந்த போயம் நேம் சரியாக ஞாபகம் இல்லை. நமக்கு லாஸ்ட் செம்மில் வந்துச்சு ஒரு போயம். லைக் இந்த நைஜீரியன், அதாவது பிளாக்ஸ் வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீடே வந்து ஒரு குட்டி சைஸில் இருக்கும். அந்த கார்பேஜ், அவங்களோட கார்பேஜ் ஸ்மெல் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த பில்டிங்லேயே வந்து அடிக்கும். அவ்வளோ குட்டி குட்டி ரூம்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து எப்படி வந்து அமெரிக்காவில் போய் அவங்களோட கனவுகளெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையை சர்வைவ் பண்ணாங்கன்றதை பற்றி ஒரு போயம் நமக்கு லாஸ்ட் செம்மில் வந்துச்சு. ஸோ அந்த போயம் கூட அப்படி தான். இப்போ நம்ம சும்மா அதை படித்தோன்னா நமக்கு புரியாது. அந்த டைமில் வந்து எவ்வளோ வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அந்த டைமில் வந்து பிளாக் பீப்புள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அந்த போயமை படிக்கும் போது அந்த அருமை வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? சும்மா படித்தோன்னா வந்து இவங்கள யார் சின்ன வீட்டில் இருக்க சொன்னால் நல்லா பெரிய வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அங்கே பிளாக் பீப்புள்ஸ்க்கு யாருமே வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் பிளாக் பீப்புள் இருக்கணுங்கிறத அமெரிக்காவில் வந்து அசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமில். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த போயமுடைய வழி என்னன்றது நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ அந்த கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ், அந்த பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அந்த போயமோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதையும் வந்து இந்த டச்ஸ்டோன் மெத்தட் கொண்டு வந்த இம்பேக்ட் தான். ஸோ டச்ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டச்ஸ்டோன் மெத்தடில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது? டச்ஸ்டோன் மெத்தடில் கிளாசிக்கை வந்து லைக் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கிளாசிக்ஸ்னால் யார் யார் எழுதின ஒர்க்கு, வாட் தே ஹேவ் இன் கிரேட்னஸ். ஓகேவா? என்னென்ன அந்த போய்ட்ஸ் கிட்ட என்ன அப்படி கிரேட்டாக இருக்குது, இந்த டச்ஸ்டோன் மெத்தடில் என்னென்ன இம்பேக்ட் இருந்துச்சு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம எழுதணும்.